بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، إن الذين كفروا وماتوا وهم كفار فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به أولئك لهم عذاب عليم وما لهم من ناصرين. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ரமதான்ல மிச்சம் நல்ல அமல்கள் எல்லாரும் செஞ்சிருக்கிறோம். பல இரவுகள் ஹயாத்தாக இருக்குது. பல பேருடைய கண்ணால கண்ணீர் கொட்டி இருக்குது. பல பேர் தான தர்மங்கள் சதகாக்கள் செஞ்சிருக்கிறீங்க. இப்படி அதை கவுண்ட் பண்ணிக்கொண்டு போகே. ஆனா அதெல்லாம் பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு ஒரு அமல் பவர்ஃபுல்லாக மாறுறதுக்கு 2-3 விஷயம் வேணும். அதில் ஒன்றுதான் சின்சியரிட்டி. அல்லாவுக்காக வேண்டி சின்சியரிட்டி, அல்லாவுக்காக வேண்டி என்ற ஒரு அன்பு, இஹ்லாஸ் என்று சொல்லுவாங்க. மன தூய்மை. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வயுகீமுஸ் ஸலாத்த வயுஅத்துஸ் ஸகாத் வதாலிக தீனுல் கய்யிம். அல்லாவுக்காக வேண்டி என்று கொண்ட செய்தது. அதில் பழிக்கக்கூடிய மக்களுடைய பழிப்பை பற்றியும் நாங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. புகழக்கூடிய புகழும் எங்களுக்குரியதல்ல. எனவே 2வது ஒரு அமலுக்காக முக்கியம் என்று சொன்னால் நபி வழி வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் அந்த அமலை செஞ்சார்களோ அந்த முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 பண்பு இருந்துச்சு. ஒரு பண்பு இருந்துச்சு, எந்த ஒரு விஷயத்திலையும் பொடுபோக்கும் இல்லை, எந்த விஷயத்திலையும் கடும்போக்கும் இல்லை. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், இஃப்ராத்துன் வ தஃப்ரீத்துன். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. எல்லாத்தையும் நீங்க எதை எடுத்தாலும் சரி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி லைஃப்ல நீங்க எதை எடுத்தாலும் சரி, மாடரேஷனை பார்ப்பீங்க. சமநிலை பேணுதல். அங்கிட்டும் இல்லை, இங்கிட்டும் இல்லை. ஹைருல் உமூரி அவ்ஸத்துஹா. எல்லா விடயங்கள்லையும் நடுவில் இருக்கிறதா நல்லம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே மொடரேஷன் எதுலையுமே, அதுக்கு நாங்கள் சொல்ற தமிழ்ல கடும்போக்குத்தனமும் இல்லை, பொடுபோக்குத்தனமும் இல்லை. அப்ப அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க தொழுகைக்கு பிறகு திக்ர் செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்க சத்தமா செய்யவும் தேவையில்லை, முள்ள செய்யவும் தேவையில்லை. உங்களோட திக்ரு கூட என்ன செய்யணும், நடுநிலையில் இருக்கணும் என்றதுதான் எனக்கு முக்கியம். நபி வழி ஆக முக்கியம். அதே போலத்தான் இன்னொரு விஷயம் குர்ஆன் சொல்லுது, ஒரு அமல் செய்யக்குள்ள அந்த அமலுக்காக முக்கியம். இங்கதான் அமல் செய்யணும். மௌத்துக்கு பிறகு அமல் செய்யணும். உலகத்துல தான் அமல் செய்யணும். எனக்கு இன்னமொத்தர் அமல் செய்வாங்கன்னு யார் நினைச்சோமா? எனக்கு இன்னமொத்தர் அமல் செய்வாங்க நினைச்சோமா? அமல் உலகத்துல தான் செய்யணும். செஞ்ச அமலுடைய எங்களுடைய வீட்டில் இருக்கிற சேஃப் இரும்பு பொட்டி அதெல்லாம் வச்சுப்போம். அதே மாதிரி எங்களுடைய அமலை பாதுகாக்கிற இடம் எங்களோட கபரு தான். அல் கபரு சுந்தூக்குல் அமல். கபறுகள்ல தான் எங்களோட அமல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அங்க போய்தான் தொடர்ந்து பார்க்கணும். என்ன ஈக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் ரீசன்ட்லி, அதை ஒப்பிட்டாரு, கபரோட ஒப்பிட்டாரு. ஒரு மாணிக்க கல் வாங்கினாராம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு வாகன வியாபாரம், வாகனத்தில் உள்ள கிரேசியான ஆட்களுக்கு வாகனத்தை கண்டா இன்னொரு வாகனத்தை வாங்கிடணும், என்ன வேலை போடான்னு வச்சிருந்தேன். கல் வியாபாரிக்கு ஒரு கல்லுண்ட பார்த்துட்டாரு. அந்த கல் அவருக்கு ரொம்ப விருப்பமான கல், ரொம்ப விருப்பம், அதை வாங்கணும். உடனே
காசை கொடுத்து மாஷா அல்லான்னு கல்லை வாங்கி எடுத்துட்டாரு. முடிவு செஞ்சனா கல்லை விற்கிறல சொல்லி, இந்த கல்லை விற்கிறது இது கோயிங் டு பி இந்த சேஃப்லி கட்டும் அப்படிக்குதானே கல் சேஃப்ல வச்சுவோம். அப்ப ஒரு வருஷம் கொடுக்க எடுத்து பார்த்து கொள்வாரு, ஜக்காத்தையும் கணக்கு பார்த்து கொடுத்து கொள்வாரு. ஒரு 5 வருஷ கால பிறகு ஹாங்காங்ல ஷோல இருக்கும் பொழுது யாரோ சொன்னாங்கன்னா, ஸ்ரீலங்கால கல்லுக்கள் எல்லாம் கலர் மங்கி கொண்டு போகுது, கலர் மங்குது, பல வருஷங்களாக ஃபோர்ட் பண்ணி ஏமாத்தி கல் வித்திருக்கிறாங்க. மகரகமேல கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து பேஷனுக்கு மட்டும் நோயாளிக்கு மட்டுமல்ல அந்த ரேடியேஷன் பிடிச்சிடறாங்க, சும்மா உள்ள கல்லுக்கு என்ன செய்யறாங்க, ரேடியேஷன் பிடிச்சு அந்த கல்லை ஹீட் பண்ணி அந்த கல்லுடைய விலையை என்ன செய்யறாங்க, இப்படி மேலேற்றிடுறாங்க. அமெரிக்கன்ஸ் சொந்த கல்லை வாங்கிட்டு போறாங்க. இந்த ஸ்ரீலங்கன்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொன்னா லெப்லேயும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த கல்லை லெப்பு கொடுத்தா லெப்ல வார் ரிப்போர்ட் என்ன 3 லெப்லேயும் வார் ரிப்போர்ட் நெச்சுரல் தான் வருது. They don't have even the technology to find out. The criminal மூலமானது மகாரகம கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதை ரேடியேட் பண்ற மெஷின் எடுத்து அங்குள்ளவனை பேசி அதை செட் பண்ணி எல்லாம் செய்யற அளவுக்கு என்ன மைண்ட் வேலை செய்யறா, என்ன மைண்ட் ஆயிக்கணும். கடைசிக்கு என்னாச்சு, அவர் சொன்னாரு, ஷோட வச்சு சொன்னாங்க, சொன்னதுமே ஹார்ட் பீட் ஆகிச்சுது, கல்லை போய்த்து பார்க்கணும். வந்தாராம், சேஃபை திறந்து கல்லை பார்த்தா உண்மையிலே சாயம் பெய்த்து கல் இல்லை, அவர் வச்ச கல்ல லிப்புள்ள கல். அந்த கதையை சொல்லி போட்டு சொன்னாரு முஃப்தி சாப், இதே மாதிரி நாங்களும் அமல்களை தூக்கி 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 செஞ்சு வச்சிரும் இல்லையா, திறந்து பார்த்து அதுல சாயம் பெய்த்தீங்க. நாங்க நினைக்கிறோம் 30 நோம்பு முடிச்சோம் அப்படி சொல்லி, நாங்க நினைக்கிறோம் 30 தராவி தொழுதோம் அப்படி சொல்லி, நாங்க நினைச்சு எங்களுக்கு இந்த கல்லுட சாயம் பெய்த்தோன்னே அதுல விலை குறைஞ்சது நல்லா விளங்குது எங்களுக்கு. we are cheated என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். அதனால எங்களோட அமல்கள் திறந்து பார்க்கப்படக்கூடிய நாளைக்கு அந்த அமல் வச்ச மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியம். நான் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இது சூரா ஆல இம்ரானுடைய ஆயத்து, மௌத்தானத்துக்கு பிறகு இன்னல்லதீன கஃபரு வமாத்து, நிராகரிப்பு செய்தவர்கள், உலகத்தில் ஒன்றுமே செய்யல நிராகரிப்பு செய்தவர்கள் மௌத்தானதுக்கு பிறகு வஹும் குஃபார், அதே நிலையில மௌத்தாகிட்டாங்க, குஃப்ரிலே மௌத்தாகிட்டாங்க. ஃபலம் துக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهبன் வலவ் இஃப்ததா, இந்த பூமியை தங்கத்தால நிறைச்சி இதை வச்சிக்கொண்டு எனக்கு ரிலீஸ் தாங்க ஒன்று கேட்டால் என்ன செய்யாது, ரிலீஸ் கிடைக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த பூமியை தங்கத்தால் நிறைச்சி ஃபலம் துக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهبன், இது உலகத்துக்கு போனதுக்கு பிறகு அங்க போய் அமல் செய்யணும். உங்களுக்கு அது அமல் செய்ய இடம் அல்ல. இந்த உலகத்துல வமா துன்ஃபிகு மின் ஷைஇன், இந்த உலகத்துல நீங்க சின்ன ஒரு வேலை செஞ்சீங்க, சின்ன ஒரு வேலை, அந்த ஷைஇன்ல உள்ள தன்மீனுக்கு பேசுற தன்மீன் லி தக்லீல் என்று சொல்லி, ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆளை பார்த்து சிரிச்சீங்க, ஏன் சிரிச்சத்துக்கு நன்மை கிடைச்சணுமோ, ஒரு ஆளை பார்த்து சிரிச்சதுக்கே நன்மை கிடைக்கணும். நீங்க ஒரு ஆளை பார்த்து ஸ்மைல் பண்ணீங்க, ஏன் எதுக்குங்க நீங்க சிரிச்சோணும், எதுக்கு உங்க நன்மை, அதுக்கு நீங்க இன்டென்ஷன்ல செய்யவும் இல்லை, நீங்க அவரை பார்த்தோன்னே அவர் சிரிப்பு வந்துச்சு, எதுக்கு அல்லாஹ் நன்மை நம்ம செய்வோம். சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் இருக்கிறாங்க, அந்த சிரிப்புக்கு நன்மை எதுக்கு தெரியுமா, இந்த சிரிப்பான அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு. யார்த நான் உங்களை பார்த்து சிரிச்சேன், ஒரு சின்ன ஒரு பெருசா வயல் நான் பெய்த்து கொண்டே சிரிச்சுட்டு போனேன், கண்டன். இந்த சிரிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தின சந்தோஷம் இருக்குது, அது அல்லாஹ் குறிப்பு. இது காது சுரூரி ஃபீ குலூபில் முஃமினீன், மனிதர்களுடைய முஸ்லீம்களுடைய முஃமின்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷமும் ஒரு இபாதத், அதுக்கு நன்மை. அதனால அமல்கள் செய்ங்கோ சின்சியரோட. இந்த இடத்துல
நான் பெரிசா ஒன்றும் எடுக்கல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை தான் எடுத்திருக்கிறேன். 3 பேர் ஸ்டோரி ஆஃப் 3 மேன் ஒரு குகைக்குள்ள வைத்து உள்ளுக்கு ஆயிட்டாங்க. வெளியே வந்து கொள்றதுக்கு எந்த வழியும் இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு நடந்தீங்க. சில இடங்களை வைத்து மாட்டிக்கொண்டிருப்போம். வெளியே வார்த்தைக்கு என்ன இல்லை. தேர் இஸ் நோ வே. கோவிட்ல பார்த்தோம் எல்லாம் நீச்சுது. வெளியே வந்து கொண்டே அந்த இடத்துல வச்சு நாங்க எங்களை பாதுகாக்கிறது யாருமே இல்லை. எங்களோட அமல் மட்டும்தான் பாதுகாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேர் ஒரு குகைக்குள்ள போய்த்தாங்க. அந்த குகையுள்ளுக்கு போறதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு கல்லு குகையை மூடி கொண்டுச்சு. அப்ப நெட்வொர்க்கும் வேலை செய்தில்லை, கல்ல தள்ளவும் மேலாது, இருட்டாய்க்குது, கபரு தான், கிரேட், ஒன்றுமே இல்லை. வெளியே வாரத்துக்கு நோ சான்ஸ், நோ வே. சத்தம் வச்சா சத்தம் செய்யாது. தேடி யாரும் இதுக்குள்ளதான் ஈப்பாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அதுக்கும் சான்ஸ் இல்லை. இந்த 3 பேர் நியத்து வச்சாங்க தெரியுமா? எங்களை காப்பாற்றுறதுக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று நாங்க செஞ்ச அமல் மட்டும்தான். வல்லாஹி சொல்றேன், எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படி அமல் எங்களை பாதுகாத்தீர். ஆனா எங்களுக்கு தெரியாது. எங்களோட லைஃப்ல எங்க அமல் எங்களை பாதுகாத்தீர். எங்களோட உம்மமார் சொல்லுவாங்க, மழை போல வரைந்த ஒரு முசீபத்து பனி போல பெய்த்துடுவாங்க. நாங்க சில எக்ஸிடென்ட்க்கு முகம் கொடுத்திருப்போம். எப்படி தப்புன்னு தெரியாம ஒரு செகண்ட் அல்ல, அந்த ஒரு செகண்ட் 100ஆ பிரிச்சு கொஞ்சம் முன்னுக்காவது நான் மாட்டிப்போம். எப்படி தப்பின்னு சொல்லி ஒரு மிரக்கல் ஆயிக்கும். ஒரு பஸ்ஸோட மிஸ் ஆகிக்கும் எங்களுக்கு. அங்க போயிட்டு அந்த பஸ் என்ன எக்ஸிடப்பட்டு கீழுக்காவி முடிஞ்சு மழை போல வரைந்த ஒரு பெரிய ஒரு முசீபத்தை அல்லாஹ் அவளை கொண்டு பாதுகாத்து. எங்களுக்கு இது தெரியாது. அப்ப இந்த 3 பேரும் ஈச் ஆஃப் தெம், அந்த 3 பேரும் சின்சியர் டீட், அவங்களோட லைஃப்ல அவங்க செஞ்ச சின்சியரான டீடை வச்சு அமலை வச்சு துவா கேட்போம்னு முடிவு பண்ணாங்க. நான் சொல்ல வரணுமா, நானும் நீங்களும் அமல் என்று சொல்லி எதுக்கு சொல்றது? அவங்க எதை சொன்ன பாருங்க. இந்த 2வது ஸ்லைடுக்கு பாருங்க. ஈச் ஆஃப் தெம் கால் அப்பான் அல்லாஹ் வித் தி சின்சியர் டீட் தே ஹட் டன். நாங்க அப்படி அல்ல. நாங்க அதிகமான ஆட்கள் கோயிங் டு டூ தான் சொல்றது. நான் சிக்கல்ல மாட்டிக்கொண்டீரன், எனக்கு இது நடந்தா நான் இதை செய்வேன், நான் இது நடந்தா அதை செய்வேன் என்று சொல்ற மக்கள் தான் எங்கள்கிட்ட கூட செஞ்சுட்டு கேளுதுவா. நான் இதை செஞ்சேன். எங்களோட உம்மமாரு நல்ல, அவங்க நல்ல சிஎஃப்எஸ், என்ன ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் யாரு? உம்மமாரில் நல்ல ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வாப்பா கொடுக்கிற காசியில் 25 சம் 50 சம் எங்கேயாவது எடுத்து வச்சிருவாங்க. அது வாப்பக்கும் தெரியா, ஒருத்தருக்கும் தெரியா. இது தேவைப்படும். இது எங்க ஒழிச்சு வச்சிருவாங்க, யாருக்கும் தெரியாது. சம்டைம் அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, உம்மக்கும் தெரியாது. எங்கேயாவது சாரியில ஒரு முடிச்சில முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க. என்னத்துக்குண்டா இது ஒரு இன்சிடென்ட்ல தேவைப்படும், இது அவசரத்துக்கு தேவைப்படும். இது வீசவான அமல் செஞ்சு சில அமல் அப்படி வைங்க, சீல் பண்ணி வச்சிருங்க, யாருக்கும் தெரியாம. இது தேவைப்படும், ரிசர்வ்ல வைங்க. அல்லாஹ் என்ன மன்னி கட்டும், எங்கள் எல்லாரையும் மன்னி கட்டும். எங்கள் இருக்கிற ஒரு பேட் கெட்ட பழக்கம் தான் பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கொண்டோன்னு நாங்க நியத்து வைப்போம், அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் என்று. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், மனிதன் இருக்கிற பலகீனத்தில் ஒன்றுதான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அப்படியே மறுபக்கம் பெல்ட் அடிச்சிடுவாங்க, செய்ய மாட்டோம். அல்லாஹ்வை கூப்பிடுவாங்க, அல்லாஹ் அழைப்பாங்க, இப்படி செய்வேன் என்று சொல்லுவாங்க, அதை செய்வேன் என்றுவாங்க. எனக்கு எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லேன், என் லைஃப்ல எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லேன். மக்கள் பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருங்குற அளவும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்ததுக்கு கூட அல்லாஹ் மக்கள்கிட்ட இல்லை. இந்த 3 பேரும் துவாக்கறாங்க, sincere deed they had done seeking his help. செஞ்சுட்டு கேளுங்க,
செய்வோம்னு கேட்க வேணும். செய்வோம்னு கேட்க சும்மா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வாப்பக்கு சோம் இல்லை, வீட்டில் ஒரு ஆடு இருந்துச்சு. நல்ல ஒரு ஆடு உண்டு, வாப்பா வளர்க்குற ஆடு. 2 மகன்மாரும் போனாங்க வாப்பா பார்க்கறதுக்கு. வாப்பா சிக்காய்க்கிறாரு, நல்ல வருத்தம். மூத்த மகன் சொன்னாரு, வாப்பா பார்த்துட்டு, அல்லாஹ் வாப்பட நோய் குணமானா இந்த ஆட்டறுத்து குர்பான் கொடுத்துட்டு, ஆட்டறுத்து நோய் குணமான ஆடு குர்பான். பாட்டுக்கு நினைப்பு என்ன செய்யப்படாது, குணமாகப்படாது. 2வது மகன் என்ன செய்யணும் இல்லையா, என்ன சொல்லணும், நானா சொன்னா இவர்கிட்ட சொல்லணும். தப்பித்தவரை வாப்ப மௌத்தாகிட்டு ஆட்டறுத்து கத்தம் கொடுக்குறேன். ஆடி சொல்லிச்சான், உன்னை வாப்ப வாழ்ந்தாலும் உன்னை வாப்ப மௌத்தானா நான் மௌத்துட்டான். அந்த நேரத்தை வைக்குவான வேறும், அது நேரத்தை அப்படி நினைச்சு வைக்குவான. நான் குர்பான் கொடுக்க வாங்க சொல்லல, அமலை செஞ்சுட்டு துவா கேளும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கட்டிட்டு துவா கேட்டாங்க, குடும்பத்தை கொடுத்து விட்டுட்டு துவா கேட்டாங்க. நாங்க நோம்பு திறந்துட்டு துவா கேட்கிறோம், ராவைக்கு தஹஜ்ஜத்தில் எழுப்பி தஹஜ்ஜத்தை தொழுது துவா கேட்கிறோம், கியாமுல் லைல் தொழுது துவா கேட்கிறோம். ஒன்றை செஞ்சுட்டு கேளுங்க நடக்குது. அப்ப அவங்களோட கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. இப்போ பாருங்க 3 துவா என்னன்னு சொல்லி, 3 துவா என்ன. முதலாவது ஆள் துவா கேட்டாங்க, தண்ட வாப்பக்கும் உம்மக்கும் செஞ்சதை வச்சு, எதை ஹிதுமத், என் உம்மவே வாப்பவே நான் எந்த இடத்துல வச்சு பார்த்தேன், என் உம்மக்கும் வாப்பக்கும் நான் கொடுத்த இடம் என்ன. பள்ளி வாசல் அல்ல, பள்ளியில வாப்பவை கொண்டு வந்து வைக்கிறது லேசி. அல்ஹம்துலில்லாஹ் வைக்கிறோம், நல்ல வைப்போம். என் பொண்டாட்டிக்கு என் புள்ளைக்கு மெடைக்கில என் வாப்பம் கஷ்டி பார்க்கணும். யாருக்கு முன்னாலே சொல்லுங்க, புள்ளைக்கு பொண்டாட்டிக்கு மத்தியில வாப்பவும் மெதிச்சு பார்ப்போம். ஏழுமா ஏழுமா என் வாப்பா என் உம்மா அவங்க செகண்ட் இல்லை, என் பொண்டாட்டிக்கு முன்னால. என் பிள்ளைக்கு முன்னால் அவங்க செகண்ட் இல்லை. என் வாப்பா உம்மா ஃபர்ஸ்ட், அதுக்கு போறதான் எல்லாரும். அதுக்காக வேண்டி மத்தாக்களை பாய்ச்சி கொள்றதும் இல்லை. அந்த என்வாயர்மெண்ட்டை வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ணணும், அந்த என்வாயர்மெண்ட் வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ணணும். அதுக்காக வேண்டி உம்மா வாப்பாக்காக வேண்டி பொண்டாட்டியை பாய்ச்சி கொள்ற மார்க்கம் அல்ல, உம்மா வாப்பாக்காக வேண்டி பொண்டாட்டியை பாய்ச்சி கொள்ற மார்க்கம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க எல்லாரும் மந்தாட்ட குத்தவாளிக்கிறோம். எங்கட உம்மா வாப்பாவை எங்கட பொண்டாட்டி பார்க்கணும்ன்றது மார்க்கத்தில் எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. உங்களுக்குத்தான் உங்களோட உம்மா வாப்பா இல்லாம உங்களோட மனைவிக்கு யாரும் இல்லை. உங்களோட மனைவிக்கு என் ஹஸ்பண்ட் உம்மா வாப்பா, அவ்வளவுதான். உங்களோட ஒய்ஃப் வந்து உங்களோட உம்மா வாப்பாவை பார்க்கணும், அவதான் எல்லாம் செய்யணும். சுப்ஹானல்லாஹ், அப்படி செய்யற பெண்கள் எங்கட பெண்கள். ஆனா பார்க்கணும்ன்ற கடமை யாருக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. யூத்துக்கு சொல்றேன், வருவாங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து, அவசர அவசரமா கல்யாணம் தேடுற. கல்யாணத்தை முடிச்சு 10 நாள் வாழுவாங்க. 10 நாள் வாழ்ந்துட்டு ஏன் எங்க போறாங்க, இல்ல ஜொப்புக்கு போன லீவ் முடிஞ்சு கல்யாணம் முடிச்ச உம்மா வாப்பா தனி எடுத்துக்க வேண்டி, உங்க உம்மா வாப்பா தனி எடுத்துக்காக வேண்டி இன்னொரு பொம்பளை புள்ளைய கஷ்டப்படுத்தணுமா? இது காமனா நடக்கிறது. உம்மா வாப்பாவை பார்த்துக்குள்ள கல்யாணம் முடிச்சுவாங்க. யாரும் உம்மா வாப்பான்றது உங்களோட உம்மா வாப்பா, என்னதான் உம்மா வாப்பா, என்ன பொண்டாட்டி அவ பார்க்கிறா, அவ செஞ்சு கொடுக்கிறா, அவன் முன்னுக்கு வந்திருக்கிறான்னா அது அவட பிரிவிலேஜ். யாரோட பிரிவிலேஜ்? அந்த பொண்டாட்ட பிரிவிலேஜ். நான் முதநாத்து சாட்டர்டே வந்து ஒரு எங்களோட சர்க்கிள், ஒரு ஃபேமிலி சர்க்கிள், ஒரு ஜனாசா உண்டு. ரொம்ப மவுத்து. அந்த மவுத்துக்கு அவ கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் பெட்லேயே தான். நோ வே டு கெட் அப். 12 வருஷம் பார்த்தது மருமகள் தான். ஜனாசாக்கு வந்த முழு பேரும், பெரிய ஃபேமிலி வந்த முழு பேரும் அந்த மருமகனை பார்த்து ஜஸாக்கல்லாஹ் ஹைர்னு சொல்லிட்டு போனாங்க. இது உன்னால மட்டும்தான் சாத்தியமாகும் சொல்லி. எங்களோட வீட்டுக்கு கிடைச்ச ஒரு கோல்டு, எங்களோட உமாக்கு கிடைச்ச ஒரு மகள், வந்த முழு பேருமா அது அவங்களோட பெருந்தனம். யாருன்னு அந்த ஆனா
நீ பார்க்கணும் என்று சொல்லி பார்க்க இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பனிஷ் பண்ண இயலாது. பார்க்கிற இல்லைன்னு சொல்லி குறை சொல்லவும் இயலாது. ஏன்னா மார்க்கத்தை மார்க்கமா பாருங்க. தட் இஸ் அவட ஒப்ளிகேஷன். அது இல்லை, அவ செய்ய இரண்டு குத்தவாலையும் இல்லை. ஜஸாக்கல்லாஹ். இது முதலாவதால் துவா கேட்டார். இந்த துவாட சாராம்சம் இதுதான். இந்த இதுல சாராம்சம் அவர் சொன்னார், யா அல்லாஹ், என் வீட்டுல என் உம்மா வாப்பு இருந்தாங்க, என் உம்மா அப்படி நான் இருக்கிறேன். நான் ஒரு கூலி வேலை செய்தால் வீட்டுக்கு வரக்குள்ள சாப்பாடு கொண்டு வருவேன், ராவைக்கு பால் கொண்டு வருவேன். பாலை கொண்டு வந்து கொடுத்தா நடக்கும். பொண்டாட்டி புள்ளையெல்லாம் இருப்பாங்க. உம்மக்கும் வாப்பக்கும் கொடுத்து அவங்க 2 பேரும் குடிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் மத்தாக்களுக்கு. யாருக்கு? ஒரு நாள் வந்தேன், கோஇன்சிடென்ட், வர லேட் ஆகிட்டுது, கொஞ்சம் தாமதமாகிட்டுது. என் உம்மா வாப்பா பார்த்து இருந்தாங்க, வர இல்லை. எல்டரி பீப்பிள் 2 பேரும் பசியிலே தூங்கிட்டாங்க. இப்ப நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப். எழுப்பாட்டினா அவனோட தூக்கம் கலையும். அதை நான் விரும்பவும் இல்லை. அவங்க தூங்கட்டும். என் பிள்ளைகளும் என் மனைவி பசியிலிக்கிறாங்க. அந்த பசியை நான் பொறுப்படுத்தவும் இல்லை. என் உம்மை வாப்பட பசிக்கு பிறகுதான் என் பிள்ளையிடே யாண்டு பசியை தீக்கணும் என்ற நிலைப்பாடு. சுருக்கமா சொன்னாரு, அந்த இடத்துல என் உம்மை வாப்பட பசியத்தான் என் பிள்ளையிட பசியை விட நான் தான் பார்த்தேன், மேல பார்த்தேன். யா அல்லாஹ், இது உனக்கு விருப்பமாக இருந்தா உதவி செய்யும். உனக்காக வேண்டி இதை செஞ்சேன், வேறு யாருக்காக செய்யும். என் வைஃபை இன்சல்ட் பண்ண செய்யவும் இல்லை, எதுக்கும் இல்லை. என் உம்மா வாப்பவ நீ சேர்ந்து வாழ சொன்னாய், அதுக்கு தான் சொன்னேன். அதனால எனக்கு உதவி செய்யுன்னு துவா கேட்டார். கல்லு கொஞ்சம் கீழே வந்துட்டுது, வெளிச்சம் உள்ளுக்கு வருகிறது, ஆனா வெளியே பேச்சு குறையல. கொஞ்சம் விஷயம் இன்றைக்கு ராவைக்கு நாங்கள்லாம் துவா செய்வோம். யாழ்தான், நான் இத்தனை உம்ரா செஞ்சிக்கிறேன், இத்தனை பள்ளி கட்டிப்பேன், இத்தனை மதரசா செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் இத்தனை பயான் பண்ணிக்கிறேன், நான் இத்தனை ஹுதுபா உதைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் செல்றதுக்கு என்னென்னமோ ரெக்கார்டிங் இருக்கு. இது மாதிரி இன்சிடென்ட் உண்டு, என் உம்மா இப்படி பார்த்தேன். நான் இந்த இதை லாஸ்டா ஒரு டூர்ல வச்சு, ஜப்பான்ல வச்சு ஒரு பயான்ல சொன்னேன். அப்ப ஒருத்தர் சொன்னாரு, முஃப்தி சாப், உங்களோட வாப்பாட்ட படிச்ச ஒரு பாடம் 83ஆம் ஆண்டு அந்த கலவர டைம் ஒரு ஜும்மா செஞ்சாரு மீராமாக்காம் பள்ளியில. அந்த ஒரு பாடம் படிச்சேன். நான் போய் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டியில எனக்கு படிச்ச பாடம் என்னடா, தப்பித்தவரை உம்மாட்ட வேலை வாங்க வானம், தண்ணி கோப்பை எடுத்தாங்க உம்மான்னு கேட்கவாங்க என்று சொல்லி உங்களோட வாப்ப ஒரு பயம் பண்ணினாரு. அது எனக்கு நல்லா பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இன்று வரைக்கும் என் உம்மா ஹயாத்தோட இருக்கிறா. இன்று வரைக்கும் என் உம்மாட்ட இது எடுத்து தாங்கன்னு கேட்டில்ல. உம்மா அந்த கிளாஸ் தாங்களேன், உம்மா அந்த கரண்டியை தாங்களேன், உம்மா அதை தாங்களேன். அது இறக்கத்தில் அன்புல கேட்கறது, கூடான்னு சொல்ல வரல. உம்மாவை வேலைக்காரி ஆக்கிடுவாங்க, உம்மாவை வேலைக்காரி ஆக்கிடுவாங்க. நாங்க பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணி அம்மாட்ட துவா கேட்போம். பேரண்ட்ஸை திருப்தி அடைய வச்சு அல்லாட துவா கேட்போம். அல்லாஹ் அருள் செய்யட்டும். நான் அன்றைக்கு சொன்ன மறுவ சொல்றேன், பின்னே கபரடிக்கு பின்னே கபடிக்குது. எத்தனையோ பேர் உண்மை இருக்கிறாங்க, வாப்பை இருக்கிறாங்க, பிரதர்ஸ் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், கபரடிக்கு போய்த்து என்ன செய்யணும்? கபரடிக்கு போறது இபாதத்து போறல, கபருக்கு இபாதத்து போறல, கபருக்கு போற ஜியாரத்துக்கு, இபாதத் செய்ய போறல. அங்க போறதுக்கு சொல்லுங்க, சும்மா போனா அங்க எல்லாருடைய கபரும் நீக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல குபூரல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு தஆலா பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ் லனா வ லக்குமுல் ஆஃபியா. இது காமனான துஆ. உங்களோட வாப்பட கபரு கிட்ட பண்ண என்ன செய்வீங்க நீங்க? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? உம்மோட கபருடைய பண்ண என்ன செய்வீங்க? கொஞ்சம் பேசுங்களே உம்மோட, கொஞ்சம் கதைங்களே பார்ப்போம். உம்மா எப்படி செய்து, என்ன நடக்குது, உங்களோட எப்படி இருந்தோம், எங்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, இன்னைக்கு நாங்க இருக்கிறவங்களுக்கு, நாங்க சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு கண்டுகொள்ளாம இருக்குது, உங்களோட நிலைமை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம்.
அல்லாஹ் ஒரு நாள் கையிட மாட்டான். நீங்க நாட்டின மரத்துல எங்கட பிள்ளைகள் பல காய் தின்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வரலாறு இருக்குது. உம்மா வாப்போட வரலாறு இருக்குது. எவ்வளவு வரலாறு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேய்த்து உம்மோட கபரடியில் உட்கார்ந்து கொண்டு 70 முறை இஸ்திக்பார் செஞ்சாங்க. 70 முறை அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மி, அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மி. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயுடைய கபர், அதோட ஃபீலிங் வேற. go and talk to அவனோட பேசி பேசுவோம். அழுகதின கபரடி போனாங்க, கபரு போனாங்க. பேசி கேட்ட கபருல மக்கள்கிட்ட கேட்டாங்க, கைஃப ஹாலுக்கும், என்னோட செய்தி என்ன, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும், சோமாய்க்கிறீங்களா எல்லாரும் கேட்டாங்க. கேட்டு சொன்னாங்க, எங்கட செய்தி நீங்க உங்களை செல்லையலாம். லவ் உதினு ஃபில் இஜாபா, அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அல்லாஹ் சொன்னா பதில் சொல்லுவாங்க. ஆனா பதில் சொல்லி கூட. ஆனா நீங்க நான் உங்களோட செய்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்களோட மௌத்துக்கு பிறகு உலகத்தில் ஒன்றுமே நடக்கல. 3 விஷயம் நடந்துச்சு. 3 விஷயம் நடந்துச்சு. உங்களோட சொத்தெல்லாம் பங்கு போட்டுக்கொண்டாங்க எல்லாரும். குஸ்திமத் அம்வாலுக்கும், உங்களோட சொத்தெல்லாம் டிவைட் பண்ணி அது மூத்த மகனுக்கு, 2வது மகனுக்கு, அது வைஃபுக்கு, இப்படி எல்லாம் பங்கு போட்டுக்கொண்டாங்க. உங்களோட பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் மக்கள் பறக்கத்துக்குரிய பொருளா பாக்குறாங்க. இப்ப தலையில கை வைத்தா நன்மை கிடைச்சும். அனாத புள்ள தானே, தலைய தடாவில நன்மை கிடைச்சும். உங்களோட பிள்ளையெல்லாம் அனாதை பிள்ளைகள் இப்ப சடாவி விட்டா கையில நன்மை கிடைச்சிற பிள்ளையா மாறிட்டு. யாரெல்லாம் நீங்க முந்தி ஏண்ட புள்ளன்னு வச்சு கொண்டீங்க. இப்ப அனாத புள்ள, வாப்பு இல்லாத புள்ள. அந்த பிள்ளைக்கு இருக்கிற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. அந்த புள்ளை எப்படி பார்க்க, அந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்றதெல்லாம் முக்கியம். ஃபீடிங் முக்கியம் இல்லை, மென்டல் ஹெல்த் தான் முக்கியம். எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனும் என்ன ஆர்கனைசேஷன்? ஃபீடிங் ஆர்கனைசேஷன். ஃபீட் பண்றது சல்லிதானம். சல்லி எல்லாம் முக்கியம். ஃபீட் யாருக்கு பண்ணிடும்? இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் யாரும் பசியில மௌத்தாக மாட்டாங்க. ஆனா இந்த நாட்டில் எத்தனை பேர் மௌத்தாகிறாங்க? இதுல மென்டல் ஹெல்த் இல்லாம. Each every orphans need a mental health support for the mental health. அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்ம ஸாயில். நீங்க நினைச்சுக்கொள்ளுவானா சும்மா எப்பவுமே மிம்பர்ல ஓதுற ஹுத்பால ஓதுற, நான் அனாதைகளை பராமரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி போம் என்று சொல்றேன். அன வ காஃபிருல் யதீமி ஹக்கதா சொன்னாங்க. நானும் அனாதையை பராமரித்தாலும் சொர்க்கத்தில் இப்படி போம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை சொன்ன உடனே ஓடி வார வந்து கேட்கிற, ஹஜரத் எங்கேயாலும் ஒரு புள்ளை ஒன்று மதரசால இருந்தா சொல்லுங்க, நான் ஸ்பான்சர் பண்றேன். சரி சும்மா கேட்போமே, நல்ல விஷயம் மானமன்றல. ஆனா அதுக்கு அர்த்தம் அதில் எது இல்ல, ஃபீட் பண்ற அர்த்தம் அல்ல. இப்ப சொல்ல கேட்டுங்க, இப்ப சும்மா கேட்போமே. சரி மதரசா போடுற 8 வருஷம் மதரசா சிலபஸ், ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் எல்லாம் போ செலவு போகுது. வருஷத்துக்கு சொல்லுங்களேன் 6 லட்சம். 8 வருஷத்துக்கு 5 மில்லியன் வரலையே. 5 மில்லியன் வரல. 5 மில்லியன் காசை கொடுத்துட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருக்கிறது அவ்வளவு சீப்பா சலசனவங்க. 7 மணி அவங்களுக்கு இந்த பிரசிடன்ட் 5 மில்லியன் கொடுத்துட்டு 7 மணி செல்பிடமா போய் அவள் உட்கார்ந்து அனாதைய பராமரிச்சுன்றது ஃபீட் பண்றதல்ல. ஃபீட் பண்ணுங்க, கட்டாயம் செய்யணும். அது ஃபீடிங் அல்ல. அவடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சாங்க. ஒரு அனாதைய கண்டாங்க, உனக்கு உண்மை ஆயிஷா தானே, உம்மா ஆயிஷா உண்டு உண்மை தானே, நாங்களோட வாப்பா. அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குது? நீங்க என்ன வாப்பவா, ஆயிஷா என் உண்மைவா? அந்த புள்ளை சைக்காலஜிக்கல் அப்படியே மாறி மறுபக்கமாகிட்டது. எங்களோட சமூகத்தில், எங்களோட சொசைட்டில ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அந்த பகுதி. நான் இதை உங்களுக்கு சமூகத்துடைய வாழ்ந்து கொண்டு சொல்றேன். அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் இருக்கிறதுனால தெரியும். விடோஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ விடோஸ். அவங்கள கூப்பிட்டு கேட்டா, இன்னும்மா செய்தி சோமாய்க்கிறீங்களான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது சொன்னத்தை உங்கள்ட்ட அப்படியே சொல்றேன் ரோம மாஸ்டர். ஹஸ்பண்ட் மௌத்தாவி இன்னைக்கு 12-13 வருஷம் ஆச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டீங்க சோமாய்க்கலான்னு சொல்லி. எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சோமாய்க்கிறீங்களா? வெளிமடையில் நினைச்சு, வெளிமடையில நீங்க சோமாய்க்கிறீங்களா? உங்களுக்கு என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய தேவை, கேட்டதே பெரும் செய்தி. அப்படி கேட்க மக்கள் இல்லை. என்ன பயம்?
என்ன செய்தின்னு கேட்டு அவன் என்ன சரி சொன்ன அந்த சும்முள்ள சண்டை தூக்கி சேப்ல போட்டு கொண்டு பயமோ சரியான ஆட்கள் கேட்கிறோம்ல அப்படி. எனவே பேரண்ட்ஸுடைய விஷயத்துல கவனிச்சிருக்கோம். ரைட், ஓகே. அப்ப கல்லு கீழே வந்துட்டு வெளியே போயிட்டு போயிடலாம். இப்ப 2வது நாள் துவா. இதுல லெசன் தெரியுமா? பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸை வச்சு சுரகத்துக்கு போப்பாரு. Parents is the highway to the Jannah. Parents is the highway to the Jannah. சுவர்க்கத்துக்கு போறதுக்கு பெரிய ஹை ஸ்பீட் வே, ஹைவே தான் இந்த வே. அதுல போயிட்டுலாம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட பர்சனல் கம்ஃபர்ட்டுக்காக வேண்டி பேரண்ட்ஸை வந்து இது பண்றது ஆகப்பெரிய பாவம். அல்லாஹ் மன்னிப்பாங்க. 2வது ஆள் துவா கேட்டார். இது நடத்துற யூத்துக்குரிய துவா. இது அல்லாஹ் எனக்கு ஒரு நசீபா கட்டும். இது ஹார்ட் டைம். இது ஒரு ஹார்ட் டைம். பாவத்துக்கு முன்னால பாவத்தை விட்டு விரண்டு விடுறது. நாங்க எல்லாரும் இன்றைக்கு வேர்ஜினாக இருக்கிற காரணம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா எங்களோட வேர்ஜினிட்டி இல்லா போயிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது அவர் துவா கேட்டார். ஆச்சரியமான துவா. எல்லாரையும் போல எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்படி இருந்துச்சு. சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருந்தேன். சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. நான் கணத்தையும் கொடுத்துட்டேன். ஃபஜலஸ்து அலா ஃபஹ்தைஹா. நான் கிட்டவாகிட்டேன். எல்லாம் சரி, நான் ஜினா செய்யறதுக்கு எல்லாம் டன். ஆனா ஒரே ஒரு நடந்துச்சு. என் முகத்தை பார்த்து இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொண்டு சொன்னான். அவனோட பேச்சை கேட்டதுதான் தாமதம். அந்த வார்த்தை காதுக்குள்ள விழுந்துச்சு. நான் எனக்கு சொல்றேன், இதே இத்தகில்லாவ மிம்பர்லின்னு நான் சொல்றேன். அந்த பெண் அந்த இத்தகில்லாவை சொன்னது எங்க இருந்து? நிப்பந்தம், அந்த பாவத்துக்கு முன்னால. ஆனா அவட இத்தகில்லால இருந்த அந்த சின்சியரிட்டி ஒரு ஆளை பாவத்தை விட்டு தடுத்துச்சு. எங்களுடைய இத்தகில்லாஹுல இருக்கிற கோளாறு தான், அந்த சின்சியரிட்டி கோளாறு தான் மக்களுக்கு என்ன செய்தில்லை, ஹிதாயத் கிடைச்சது. அவ இத்தகில்லாண்டா, அல்லாஹ்வை பயந்து கொண்டா. அந்த வார்த்தை காதுல விழுந்துச்சு. அல்லாஹ் கொடுத்த பணத்தையும் திருப்பி எடுக்கல. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய முகத்தை நான் காணவும் இல்லை. நான் செஞ்ச வேலை உனக்கு பொருத்தமானதாக இருந்தா எனக்கு நீ உதவி செய்து துவா கேட்டார். நல்லா அமைச்சுக்கோங்க. நன்மைகள் செஞ்சுட்டு கேட்கிற துவாவை விடவும் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொண்டு கேட்கிற துவா அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. கல்லு கீழே வந்துட்டு வெளியே போயிடலாம். வெளிச்சம் நல்லா வந்துட்டு 3வது ஆள்கிட்ட துவா. இதுதான் இன்ட்ரெஸ்டான துவா. என்ன பணத்தோட விளையாடுறது லேசி இல்லை. நான் எனக்கு மிச்ச நெருக்கமான ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஃபைனான்சியல், அதாவது நான் என் லைவ்லிஹுட் லைஃப்ல வந்துட்டு எனக்கு மிச்ச முக்கியமான ஒருத்தர். அவர் மாஷா அல்லாஹ் வலா நுஸக்கி அலல்லாஹி அஹதா. அவரோட மௌத்தானாரு. மௌத்தானத்துக்கு பிறகு 3 பொம்பளை பிள்ளையோட 3 பிள்ளைகளோட சேர்த்து அவரு கம்பெனியை பாரமெடுத்தார். பாரமெடுக்கக்குள்ள எல்லாம் எழுதியிருந்தாங்க, இவ்வளவுதான் நீச்சின்னு சொல்லி கம்பெனியோட ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான். எடுத்து பிசினஸை பாரமெடுத்தார். பிள்ளைகளை படிச்சு வச்சாரு. பிள்ளைகளை படிச்சாங்க. மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சிட்டது. ஃபலம்மா பலக என்னத்தன் ஃபஇன் ஆனஸ்து மின்ஹும் ருஷ்டன். அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிசினஸை சுயமாக பராமரிக்கிறதுக்குரிய என்டைட்டில்மெண்ட், அந்த கெப்பாசிட்டி வந்துச்சுது. எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வாப்பட பிஸ்னஸ் இப்படித்தான் பாரமெடுத்தோம், இதாய்க்குது, இந்த பிஸ்னஸ் தான் வச்சுக்கோங்க, கையில் கொடுத்தோம். எடுக்கக்குள்ள எடுத்தது இப்படி, கொடுக்கக்குள்ள கொடுத்தது இப்படி. அதே மாதிரி வரலாம் தான் சொன்னாரு. கூலி வேலை செஞ்ச ஒருத்தர் கூலி வாங்காம போயிட்டாரு. கூலி கொடுக்கணும், கூலி வாங்காம போயிட்டார். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? எப்ப வந்தாலும் கொடுப்போம், பிரச்சனை இல்லை. வர சொல்லுங்க, கொடுப்போம். இவரை யோசிச்சாரு, வந்தா கொடுப்போம் சொன்னா அந்த கேபிட்டல், அந்த காசு அவருடைய காசு என் பிசினஸ்ல இருக்குது. அப்ப நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் ஷேர் பண்ணணும் யாரோட. என் அக்கௌண்ட்ஸ்ல அப்படி சிஸ்டம் ஒன்றும் இல்லை. என் பிசினஸ் இருக்கிற கேபிட்டல் பெருசி, அவன் ஒரு நாள் சம்பளம், ஆனா அது எந்த பிசினஸ் இருக்குது, அதை கொடுத்துடணும். அத அவனுடைய பணத்தை ஏண்ட கேபிட்டல சேர்க்க விருப்பம் இல்லை.
ரெண்டாவது பார்த்தாரு, அது ஒரு என்வலப்ல போட்டு மூடி வச்சு அதுவும் கூடாது. எக்கானமிக் பெர்ஸ்பெக்டிவ் அது ஹோல்டிங், அதுவும் செய்யலாம். இதெல்லாம் நாங்க படிச்சோம். இஸ்லாமிக் எக்கானமின்றது வந்து வெறுமனே இந்த இஸ்லாமிக் பேங்க்ல இருக்கிற முராபகா முதாரபா மட்டுமல்ல. பணத்தை சும்மா வைக்க கூடாது. பணம் என்பது சொல்லணும், கிரியேட்ட பணத்தை பணம் உருவாக்கும். பணம் எப்பயுமே சர்க்குலேஷன் இருக்கணும். இவர் பார்த்தாரு அப்படி செய்யும், எம்லெப்ல போட்டு எம்லெப்ல பேர் எழுதி வச்சோமே, அந்த பணத்தை பிசினஸ் வச்சுக்கொள்வோமே. இது ரெண்டுமே இஸ்லாத்துல ஃபத்வா உங்களுக்கு கிடைச்சாலும் எத்திக்கலி கூடாது. அவர் தெரியுமா, ஒரே ஒரு வழி வெளியே வாரத்துக்கு, அந்த பணத்தை உடனே கலட்டி எடுத்து ஒரு ஆட்டை வாங்கி போட்டார். ஒரு ஆடு, அதுல பாட்டு கேட்டுமே, எப்ப சரி வந்த ஆட்டை கொடுத்துருவோம். ஆடு சுமைக்குமா? அது வளருது, குரோவாகுது, பெருசாகுது, பெரிய மந்தையாகுது. மாஷா அல்லாஹ். சில ஆடுகளை விற்றார், அடிமை ஒன்று வாங்கினார், இதுக்கு போட்டார், இதை பராமரிக்கிறதுக்கு. அது அப்படி என்ன செய்யுது, இதை எடுத்து வாசி ரியாது சாலிஹின் ஹதீஸ். கொஞ்ச நாள் புகழ்ல பெரிய மண்டை குத்தாய்க்குது, என்னடா செய்யறது, இவன் வரலையே. கொஞ்ச நாள் புகழ்ல வந்தாரு, வந்து கேட்டாரு, நான் உங்கள்கிட்ட வேலை செஞ்சிருக்கிறேன், என் கடனை எனக்கு கூலியத்தாங்க உண்டாரு, இதெல்லாம் ஓண்டதான் அடிச்சுக்கொண்டு போன்னு சொன்னேன். அப்ப ஏன் கேட்டேன், என்ன நீங்க என்னுடைய பரிகாசம் சரிங்களான்னு கேட்டாரு. அப்ப பரிகாசம் சரிங்களான்னு கேட்டாரு. நான் பரிகாசம் செய்யலப்பா, இதுதான் ஓண்டதுதான் என்று சொன்னேன். அப்ப எதையுமே வச்சாம எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. யா அல்லாஹ்ன்னு சொல்லி அவர் மூணாவது துவா கேட்டாரு. அல்லாஹும்ம இன்னி استأجرت أجراء وأعطيتهم أجرهم غير رجل واحد ترك الذي له وذهب فثمرته. நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். حتى كثرت منه الأموال فجاءني بعد حين فقال يا عبد الله أدي إلي أجري. என கூலியத்தான கேட்டாரு. فقلت كل ما ترى من أجرك من الإبل والبقر والغنم والرقي. இதெல்லாம் போண்டதான் அப்பா. قال يا عبد الله لا تستهزئ بي. என்னுடைய பரிகாசம் செய்யவானா, நான் ஒரு நாள் கூலியத்தான் கேட்கிறேன்டாரு. இல்லை, இதெல்லாம் போண்டதான். அல்லாஹ்ட்ட சொன்னார், யா அல்லாஹ், இதை செஞ்சது உனக்காக வேண்டி. நான் சொல்ற வரலாறு இது படம் பார்க்கிற மாதிரி இருக்குதா, பாடம் ஆயிக்குதா? சொல்லுவோம், சினிமா படம் பார்க்கக்குள்ள அந்த 2 ஃபிளைட் கைத்து கொண்டு அங்கே நீங்களே மாறுறாங்க, ஃபிளைட் மாறிக்கொள்றாங்க வச்சுவோமே. இது பார்க்கக்குள்ளே பார்க்கிறபடியே படம் தானே இது. இம்பாசிபிள் நடக்கிற விஷயம் எல்லாம் இது என்ன தெரியுது, ஒரு ஸ்லோ மோஷன்ல எடுத்து செஞ்சுக்குது என்று சொல்லி நான் இந்த ஹதீஸையும் அப்படியா பார்க்கிறோம். நாங்க ஹதீஸ் அப்படி படிச்சவானோ, இதெல்லாம் யாரு செய்தது? நான் சொல்லுவேன், வருஷம் 30 நாள் கியாமுல் லைல் தொழுகிறாலும் பள்ளி நிறைய ஆட்கள் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா அந்த வரக்கூடிய அவ்வளோ பெரிய கிரௌட் இப்படிப்பட்ட ஒருத்தரை காணலமான்றதான் பிரச்சனை. அந்த வேல்யூஸ் உருவாக்கும். அவர் துவா கேட்டார், எனக்கு இப்படி இருக்குது, நீ செஞ்சது உனக்காக நினைத்தான், எனக்கு உதவி செய்து துவா கேட்டார். இதுல படிக்க வேண்டிய பாடம் தெரியுமா? 3 செக்டர்ஸ் இது. முதலாவது ஆளுடைய துவா வந்து ஃபேமிலி சர்க்கிளுக்குள்ள இருந்து இஸ்லாம், என் ஃபேமிலி உள்ளுக்கு இந்த இஸ்லாம். ரெண்டாவது ஆளுடைய துவா வந்துட்டு தன்னை பர்சனல் லைஃப்ல இருந்து இஸ்லாம். மூணாவது ஆளுடைய இஸ்லாம் வந்து தன்னை பிசினஸ்ல இருந்து இஸ்லாம். ஒருத்தர் துவா கேட்கிற தன்னை பத்தி, நான் இப்படிப்பட்டவன். ரெண்டாவது ஆள் துவா கேட்கிற என் குடும்பம் இப்படிப்பட்டது. மூணாவது ஆள் துவா கேட்கிற என் வியாபாரம் இப்படிப்பட்டது. ஒரு புக் பண்ணிக்குது, இந்த 7 Habits of the Highly Successful People சொல்லி ஸ்டீவன் கவியோட புக் உண்டு. அது வெரி இன்ஃபுளுவன்ஷியலான வெரி 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 ஒரு ஒத்தன்டிக்கான புக்னு சொல்லி எல்லாருமே இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் செய்யக்கூடிய எல்லாரும் அந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த புக்ல வந்து இடத்துல எழுதப்பட்டிருக்குது, மனிதர்கள் வாழ்க்கையில சக்சஸ் ஆன மனிதர்களுடைய ஒரு ஹேபிட் என்ன தெரியுமா? எப்பயுமே அவங்க சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுவன்ஸ் தான் நிற்பாங்க, சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் போறது. இது 3 பாருங்க, சர்க்கிள் ஆஃப் என்னது இன்ஃபுளுவன்ஸ். எனக்கு வெள்ளவ இந்த ஜாவத்தை மகல்லா எனக்கு மாத்தேலா, என் ஊட்ட மாத்தேல வழியா, என் குடும்பத்தை மாத்தேலும் தானே.
நோம்புக்கு பிறகு இந்த பள்ளி கியாமுல்லைலுக்கு வர அளவு கிரௌட் சுபகுக்கு வரணும் என்று சொல்லி எனக்கு ஒரு கன்சர்ன் நீக்குது. ஆனா அது கன்சர்ன். நான் சுபகுக்கு வரது சொல்லுவோம் கன்சர்ன் வைக்கலாம், அது இன்ஃபுளுவன்ஸ். நான் ஜாவத்தேர யாரு வரட்டியும் பெறச்சில்ல, நான் எங்கேப்பேன் ஒருத்தர் சொன்னார் தெய்வல பள்ளியில, அதுல தென்ன நீங்க பள்ளியில காண இல்லைன்ற சுபகுக்கு சந்தூக்கு எடுத்து கூட இங்க வாங்குவோம். இப்ப அப்படித்தான் அவர் இப்ப அப்படித்தான் நம்பி புகையிடும். இப்ப சந்தோஷமயிர மாஷா அல்லாஹ் வார செவ்வாய்க்கிழமை காலையில கவலை கொண்டு வரும் பள்ளிக்கு வந்தா பள்ளி விரிச்சோடி பேத்திக்கும். சஃபுல ஆக்களை மீக்க மாட்டாங்க, குர்ஆன் சத்தமும் மீக்க மாட்டாது. தொழுது போட்டு ஆக்கள் முகத்தை வந்து இப்படி பார்ப்பாங்க, என்னப்ப நடந்துச்சு. இந்த நியாஸ் மோலை சொல்லுவார், அவருடைய ஸ்டைல்ல நோம்பு முடிஞ்சோட ரெஸ்டி மாதிரிலாம் போயிட்டு போலீஸ் அண்டி போடுறோம். ஒவ்வொருத்தோட ஷர்ட்டை கலரை காட்டி இன்ன ஷர்ட் கொடுத்து இப்படிப்பட்ட ஒருத்தர் வள்ளிக்கு வந்திருந்தாரு, இத்திரத்தில் மாஸ்க் போட்டு இருந்தாரு, இவ ஒருத்தரையும் காணல் எல்லாம் தேடித்தாங்க. அந்த அந்த ஹாலாத் வந்துடும். தயவு செஞ்சு சொல்றேன், சோசியல் கன்சர்னை விட்டு போட்டு இன்ஃபுளுன்ஸ்குள்ள வாங்கும். இன்ஃபுளுன்ஸ் எனக்கு ஊரை மாத்தேரா, என் வீட்டை மாத்தேரும். நான் ஒரே சொல்லுவேன், நாங்கெல்லாம் மദ്രസல ஓய்னாக்கள், நான் ஒரு பேரண்ட்ஸை சொல்றேன், எங்கட மദ്രസாவில் தஸ்கரையில ஹக்கானியாவில் 850 புள்ள இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 850 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் போர்ட். நீங்க சும்மா சொல்லுவாமா சுபகுக்கு எழுப்பாட்ட எவ்வளவு தேவைப்படும் உங்களை எழுப்பாட்டுறதுக்கு? அந்த 850 பேரை சுபகுக்கு எழுப்பாட்ட எவ்வளவு தேவைப்படும்? சொல்லுவேன் பாப்பா. தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்டணும் மேக்சிமம் 10 மினிட்ஸ். அப்படியே நடந்து போயிட்டு எலும்பல்லையா இன்னும் அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதுங்கோ ஆண்டா சூரிய பைதா அஜிதா சீதா ரப்பிஹிம் யன்சிலுன் மாதிரி கபர்ல இருந்து அப்படி எழும்புற மாதிரி எல்லாரும் எழுப்பிடுவாங்க. எங்க மദ്രസல. எனக்கு வீட்டுல 2 பேர் வீட்டுல இப்பிறாங்க. 2 பேரை தஹஜ்ஜத் தொழ எழுப்பாட்டுறதுக்கு 3/4 மணித்தியாலம் வேணும். நாங்க போய்த்து பதறிக்கொண்டு போய்த்து உதவி செஞ்சுட்டு தஹஜ்ஜத் தொழுதுக்கு கட்ட முந்தி போய்த்து காலை தட்டி எழுப்பாட்டி வந்தா அப்ப சரி எழும்பி உட்கார்ந்து ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு லைட்டையும் போட்டு போயிட்டு 2 ரக்காத் தொட்டு வந்து பார்த்தா ஃபேன் சுத்துது, லைட் ஆஃப் ஆகிக்குது. முந்தி படுத்தத்தை விட நான் நினைப்பேன் கம்ஃபர்டபுளா இழுத்து போத்தி படுத்திக்கிறாங்க. அகிலத்துல போயிட்டு பதுவா செய்யணுமா? தஹஜ்ஜத்துடைய நேரம் துவா கபூல் ஆகிறால் பதுவா கபூல் ஆகும். மறுவ போயிட்டு மறுவ என்ன செய்யணும்? காலமச்சி எடுப்பாட்டி என்ன எலும்புகள் என்ன செய்தி இல்ல வாப்பா தலைவலி தீர்வான். பதையும் பொறுத்து கொள்ளணும். வெளியில ஹீரோவா இருக்கிறது ரொம்ப லேசிங்க, வீட்டுக்குள்ள ஹீரோவா தான் கஷ்டம். நான் ஒரே சொல்லுவேன், என் பிள்ளைகள் இப்பிருந்து இங்கிருந்து என்ன பயான கேட்டு போட்டு 2 ஸ்டெப் முடிக்கணும். 2 ஸ்டெப் முடிக்கணும். ஒரு ஸ்டெப் தெரியுமா? நல்ல ஒரு நாடகம் ஒன்று போகுது இல்லையான்னு சொல்லுவோம். வருத்தம் என்ன? வீட்டுக்கு வாங்க, ரியல் லைஃப் உங்களுக்கு விளங்கும். ஜாவத்த பள்ளியில இந்த சியார்ல பேசுறதுன்னா ஒரு நாடகம் என்று சொல்லவும் வேணும். அப்படி சொன்ன நான் வேலை இல்லை, அல்ல நான் கூலி தரவும் மாட்டேன். என் பேச்சு எஃபெக்டிவ் ஆயிக்கவும் மாட்டாது. இல்ல எந்த புள்ளகள் எந்த பேச்சை கேட்டு போட்டு சொல்றாங்க, ஹீஸ் த பர்சன். வந்து பாருங்க, இங்குள்ள தங்க பாக்கிறோம் என்று சொல்லுவாங்க இருந்தால் ஐ எம் எ ஹீரோ. அதனால தான் சொன்னாங்க சொல்லாசிரமங்க, மனைவிட்டு நல்ல பேர் வாங்குறதா என்ன கஷ்டம் கஷ்டம். ஆனா வாயால சொல்லவும் மாட்டாங்க, ஒரு நாள் உள்ளத்துல சொல்லுவாங்க. அது 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 இப்ப ருஷ்டி பத்தி கேட்டார், கேள்வி கேட்டார். இப்ப தொழுகைக்கு முந்தி அந்த 2 ஷாஹித், ஒரு ஷாஹித பெண்கள் எத்தனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் படைச்சு போட்டு 2 பேரும் பெஸ்ட் ஹியூமன்ஸ், 2 பேரும் படைச்சுக்கிறாங்க. 2 பேரும் லவ், 2 பேரும் கல்யாணம் முடிச்சு 2 பேருக்கு மடியில அது ஒரு வரலாறு. அப்படி நீண்ட வரலாறு. அதுல ஃபேமிலி லைஃப் உடைய பிகினிங் அங்கிருந்து ஆரம்பிச்சது. அப்ப அதை பத்தி மிச்சம் பேசணும். எப்படி 2 பேரும் லைஃப் ஆரம்பிச்சாங்கன்னு குரானை மிச்சம் பேசணும். ஹதீஸை வச்சல, தஃசீரை வச்சல, குரானை வச்சே பேசணும்.
அப்ப அங்கே மீக்குது சுவர்க்கத்துல 2 பேரும் வாழ்ந்தாங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுவர்க்கத்துல ஹவ்வா வாழ்ந்தாங்களான்னு சொல்லி உங்களுக்கு 2 பேரும் சுவர்க்கத்துக்கு போயிட்டு சுவர்க்கத்துல வாழ்ந்தாங்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுவர்க்கத்துல யாரு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்களான்றது குர்ஆன் லிக்குதான். குர்ஆன் சொல்லுது தனித்தனி சுவர்க்கம் இல்ல, கணவன் தான் வீடு கொடுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுவர்க்கத்துல யாரு வாழ்ந்தது? என்ன ஆயத்து? உஸ்குன் அன்த வஸௌஜுக். அல்லாஹ்வுக்கு சொல்லிக்கலாம் உஸ்குனா, நீங்க 2 பேரும் வைத்து சுவர்க்கத்துல வாழும்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்லல, குர்ஆன் வேர்டப்படுத்தான் உஸ்குனா, நீங்க 2 பேரும் வைத்து சுவர்க்கத்துல வாழும்னு சொல்லல. அல்லாஹ் சொன்னது உஸ்குன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க போயிட்டு சுவர்க்கத்துல வாழுங்க, உஸ்குன் அன்த வஸௌஜுக், நீங்களும் உங்களோட மனைவியும் சுவர்க்கத்துல வாழுங்க. என்ன அர்த்தம்? 2 பேரும் வாழுங்கன்னு சொல்ல அப்படி சொன்ன காரணம் தெரியுமா? மனைவியுடைய கணவன் கஸ்டடியில யார் இருக்கணும்? மனைவி இருக்கணும். நீங்க தான் வீடு ப்ரொவைட் பண்ணணும். யாரு? கணவன். இது பேசிக். அப்ப 2 பேரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஈக்கக்குள்ள மலக்குமார் அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. நீங்க சும்மா கேட்போமே, அதான் ஆதம்கிட்ட கேட்க தேவை, எங்கள்கிட்ட கேட்போமே. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா, நீங்க உங்களோட நோனவை லவ் பண்றீங்களா? லவ் உண்டா? என்ன சொல்றது? நீங்க உங்களோட வைஃபோட இறக்கமான்னு கேட்டா, இல்லையா, ஒன்று கண்ணே பொண்ணு நீக்கிறதே ஒன்று வாப்பான்னு சொல்லி நாங்க வாய் நிறைய எங்களை அன்பு செய்வோம். சொல்லுங்க, வாய் நிறைய சொல்லுவோம் தானே. அதே கேள்வியை 7 மணி அவட நோனடக்க சொல்லுவாமோ, அதே கேள்வி அவட நோனடக்க சொல்லுவாமோ. ஒருத்தர் அனுப்பி உங்களோட ஹஸ்பண்ட் நீங்க ஒரு 4 வாய் வராது, ஓண்டு சொல்லவே மாட்டாங்க. இது இங்குள்ள நோய் அல்ல, அது அங்கிருந்து வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டா அல்லாஹ் மலக்குமார் அனுப்பி அத்துஹிப்பு, அதாவது நீங்க ஹவ்வாவை நேசி, அவ இல்லாம சுவர்க்கம் அவதான் இல்லாம அவளோடதான். அதே கேள்விய ஹவ்வாட்ட போய்த்து கேட்டா பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இதை சொல்லி போட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாயிலிருந்த அன்பும் உள்ளத்திலிருந்த அன்பும் வித்தியாசம். ஆனா ஹவ்வாவுடைய உள்ளத்திலிருந்த அன்பும் வாயால வராத அன்பும் வித்தியாசம். உள்ளத்துல மனைவியின் உள்ளத்தில் இந்த அன்பன் கணவனும் இது, ஆனா ஒரு நாள் வெளிப்படுத்த மாட்டான். இது அல்லாஹ் அப்படித்தான் படைச்சது. யார அதனால் ஆணும் பெண்ணும் என்றது வேற. சுப்ஹானல்லாஹ், அதை மிச்சம் பேசணும். எனவே இவர் துவா கேட்டார், இப்படி துவா கேட்டார், யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சேன், இப்படி உதவி செய். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்டீவன் கவி சொல்றாரு, சர்க்கிள் ஆஃப் கன்சர்னை விட்டு போட்டு சர்க்கிள் ஆஃப் இன்ஃபுளுன்ஸுக்குள்ள வாப்பா. எல்லாரும் சொல்றாங்க சிலோன் நீக்கிற முழு வியாபாரத்தை வட்டி இல்லாத வியாபாரமா மாத்தி கலப்படம் இல்லை, அது இல்லை, அதெல்லாம் நடக்கட்டும். ஓண்டை வியாபாரம் பிடிக்குது. மூணாவது ஓண்டை வியாபாரம் பிடிக்குது. செக்கெல்லாம் கொடுத்த செக்கெல்லாம் ரிட்டர்ன் பாருங்களேன், வியாபாரம் நம்பேடா. இவர் எப்படி என்று இதை பேசிக்கொண்டிருக்கக்குள்ளே 10 பேர் வார செக் எடுத்துக்கொண்டு ஹாஜியோட செக் ரிட்டர்ன் சொல்லி எல்லாரும் பேசுற சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் தான். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு சொல்லலும் லைஃப் அல்ஹம்துலில்லாஹ் ஈக்கறாங்க இல்லாம இல்ல. லைஃப்ல வியாபாரம் பண்ணி செக் கொண்டு ரிட்டர்ன் ஆவீங்கன்னு யாருக்கு சொல்லலும்? சொல்லணும் பெரிய பாக்கியம். நாங்க எல்லாம் பார்க்கிற வெளியில எல்லாத்தையும் மாத்தோணும், நாங்க அப்படியே ஈக்கணும். நடக்காது. இந்த 3 பேரும் துவா கேட்டது வெளி உலகத்தை வச்சது. எதை வச்சு? தண்ட லைஃபை வச்சு. ஒருத்தர் சொன்னார், ஏண்ட பாவத்தை நான் இல்லாம ஆயிக்கொண்டேன். மற்றவர் சொன்னார், ஏண்ட வியாபாரம் இப்படி நடந்துச்சு. 3வது சொன்னார், ஏண்ட உமாவப்ப நான் பார்த்துக் கொண்டேன். சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, அருள் புரிவானாக. எனவே இந்த அமலை அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக. அமல்ல முந்திக்கும். நான் எப்போதும் ஆசைப்படுறேன், எங்கட ஜனாசாவை தூக்குற அண்டைக்கு எங்கட சில அமல்கள் வெளியே வரும், யாருக்கும் தெரியப்படாது. அண்டைக்கு தான் அப்படி இவனா செஞ்சான், இது வேறு இவ்வளோ நாளும். அபூபக்கர் சித்திக்குடைய ஜனாசா இருக்குது, ஜனாசா வச்சுக்குது.
உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, உயிரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட இருக்கும் பொழுது உங்களை முந்த பார்த்தேன், எனக்கு டைம் அவகாசம் தரல, நீங்க அவங்களோட மௌத்துக்கு பிறகு முந்திரத்துக்கு பார்த்தேன், என்ன செய்யறீங்க, டைம் தரல. இந்த வார்த்தை மக்களுக்கு விளங்கல்ல. என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, மதீனா முனவ்வரால ஒரு தாய் இருந்தா, அந்த தாய் நோய்வாய்ப்பட்டிருந்தா, அவக்கு பரலைஸ். அதை எப்ப பார்த்தாலும் அவ கிளீனா இருப்பா, அவ சுத்தம் செஞ்சு அவ இது பண்ணி கேப் பண்ணி அவளை வெல் ட்ரெஸ் ஒரு லேடி. அவட்ட பேத்து கேட்ட யாரு இதை செய்யறது கேட்ட யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போறாரு. அது எப்ப தெரியுமா தெரியும்? அபூபக்கர் மௌத்தானது தான் தெரியும், இது அபூபக்கர் தான் செய்யறது. ஏன்னா அண்டைக்கு சுத்தமாவில்லை. டூ சம்திங், வில் டூ. நாங்க எல்லாரும் செய்வோம், ஏதாவது ஒன்று செய்வோம். எங்கட ஜனாசா அண்டைக்குத்தான் தெரியணும், இவரா இதை செஞ்சாரு, இவரா செஞ்சாரு. ஏன் எங்களுடைய ஜனாசா அப்படி கூடாதா? அல்லாஹ் செய்யட்டும். வாழ்க்கையில நல்ல அமல் செய்யறதுல போட்டி போடுவோம். நல்ல அமல் என்றது பள்ளிக்குள்ள மட்டுமல்ல, பள்ளிக்கு வெளியே மாத்திரமோ இருக்குது. பள்ளிக்கு வெளியே மாத்திரமோ இருக்கு. கடனாளி, நோயாளி, பிரிசன்ல, அனாதைகள், விதவைகள், நோயில, there are so many. எங்கட சுவர்க்கம் யார் வீட்டுலீக்கோ தெரியல. எங்கட சுவர்க்கம் யார் வீட்டுலீக்கோ தெரியல. அனாதைட வீட்டிலையா, விதவையிட வீட்டுலையா, நோயாளியிட வீட்டுலையா, அங்கவீனர்ட வீட்டுலையா, டிசேபிள்ட வீட்டுலையா, கடன்காரன் வீட்டுலையா, யாருக்கு தெரியா? எங்கட சுவர்க்கத்தை தேடுறோம். அது எங்க இருக்கு நம்ம எடுத்து கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். நல்ல ஒரு சந்தர்ப்பம். ரமதான் போனாலும் ரமதான் தந்த பாடம் வாழ்க்கை நீக்கட்டு. இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோம். இன்னைக்கு எல்லாரும் வருவாங்க. 27 அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ்வுடைய அடியார்கள் லைலத்துல் கத்ர் என்று நினைச்சு எல்லாரும் வாராங்க. அல்லாஹ் இதை லைலத்துல் கத்ராகவே ஆக்கிறியா? எல்லாரும் வராங்க, எல்லா பள்ளிக்கும் வருவாங்க. பள்ளி எல்லாம் நிறைய இன்றைக்கு லைலத்துல் கத்ர் நினைச்சு வாராங்க. அல்லாஹ் நீ இதை லைலத்துல் கத்ராகவே ஆக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது. யாரும் ஏமாற மாட்டாங்க, யாரும் ஏமாந்து போக மாட்டாங்க. எல்லாருமே பாக்கியசாலியா போயிட்டுருவாங்க உன்னுடைய அடியார்கள். யா அல்லாஹ், அதனால இந்த லைலத்துல் கத்ராகவே ஆக்கிறியா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க எல்லாருக்கும் எல்லா வகையான பாக்கியத்தை தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.